இந்த ஆலோவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய சோற்றுக்கற்றாழையில் அதுக்குள்ளே இருக்க அந்த ஜெல்லில் நிறைய விட்டமின்ஸு மினரல்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதை உணவாக சாப்பிட்றதுனாலையோ இல்லை நம்ம ஃபேஸ்லேயோ இல்லை ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த வகையில் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஆலிவேரா ஜெல்லை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க வீக்லி ட்வைஸ் அப்படின்னா உங்களுக்கு பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்னஸ் வந்து குறைஞ்சிடும். எனக்கு பொதுவாகவே ஹீட் பாடிங்க, நிறைய பிம்பிள்ஸ் வரும், எவ்வளோ நான் வாட்டர் குடித்தாலும் எனக்கு ரெடியூஸ் ஆகலை அப்படிங்கிறவங்க இதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி இன்டைஜஷனு, அல்சரு, அப்புறம் மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வீக்லி ட்வைஸ் சாப்பிட்டுட்டு வாங்க, ஸ்லோலி உங்களுக்கு க்யூர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஆலிவேரா ஜெல்லை வந்து நீங்கள் ஜூஸாக கூட சாப்பிட்லாம். என்னால் அப்படியே முழுங்க முடியாது அப்படின்னு விரும்புகிறவங்க நீங்கள் ஜூஸ் ட்ரை பண்ணலாம். வீக்லி ட்வைஸ் இந்த ஜூஸ் குடிக்கலாம். நம்ம சேனலில் ஆலிவேரா ஜூஸ் எப்படி